அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. நாள்தோறும் நிறைய வாஸ்து சம்பந்தமான நம்ம இந்த சப்ஜெக்ட்ல நிறைய கேள்விகள் மக்களிடம் உள்ளது. ஆனா அதை எப்படி கேட்கணும், அதை எவ்வாறு நம்ம வாஸ்து நிபுணர் அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்கு. குழப்பங்களுக்கு நீங்க ஒரு வீடியோஸ் பாக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இப்போ ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்திற்கான கேள்வி, ஆனா நம்ம ஒரு பதில் தான் கொடுக்கணும். அப்போ இது போல வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்களை நம்மளால பகிர்ந்து கொள்ள முடியாது. நீங்க எண்ணற்ற செலவுகள் வாழ்க்கையில இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு, காலேஜ் ஃபீஸ், எவ்வளவோ செலவுகள் நம்ம வாழ்க்கையில பண்றோம். இந்த வாஸ்து பார்க்கறதுக்கு ஒரு செலவு பண்றதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். இது என்னுடைய ஒரு அணுகுமுறையில நான் பார்த்த விஷயங்கள்ல என்னிடம் ஒரு அம்மா கேட்ட கேள்வியை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். அது என்னன்னா, கிச்சன், அதாவது சமையல் அறை சொல்லுவோம் இல்லையா, ஒரு வீட்டிற்கு கிச்சனுடைய என்ட்ரன்ஸ், அதாவது வாசல் உச்சத்துல இருக்கணுமா நீச்சத்துல இருக்கணுமா, ஒண்ணு. ரெண்டாவது அந்த கிச்சனுடைய என்ட்ரன்ஸ் வாசலே இல்லாம அதை ஃபுல் போர்ஷனாக நாங்க கிச்சனா, ஓப்பன் கிச்சனாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருந்தாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விதான், நல்ல கேள்வி. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கும் நான் தெரியப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிச்சன் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சமையல் அறைக்கு உள்ள போகக்கூடிய வாசல் உச்சத்துல இருக்கணுமா நீச்சத்துல இருக்கணுமா அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில உச்சத்தில் அமைப்பது தான் ரொம்ப நல்லது. சில பேர் சொல்றாங்க சமைக்கிற சாப்பாடு நீச்சத்துல வாசல் இருந்தாதான் அது ஸ்பீடா போகுமா. அப்படிலாம் ஒரு கான்செப்ட் கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலரின் ஆராய்ச்சிகளும் அவங்க ஒவ்வொருத்தங்க கண்ணோட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. நான் ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம இப்படிதான், இது ரூல்ஸ் என்னவோ நம்ம அதை தான் ஃபாலோ. இப்போ கிச்சன் வாசல் எங்கேயுமே உச்சத்துல அமைக்க முடியாது. ஏன்னா அந்த கிச்சன் ஸ்லாப் சில இடங்கள்ல சின்ன வீடுகளாக இருக்கக்கூடிய இடங்கள்ல நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8க்கு 6, ஒரு 6 அடி தான் அந்த ஃப்ரண்டேஜ் இருக்குது அப்படின்னா நான் ஃபுல் ஓப்பன் கிச்சனாவே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அது அந்த இடத்த பொறுத்து தான் நீங்க டிசைட் பண்ணவே முடியும். நீங்க உங்களுடைய உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிச்சன் சைஸை பொறுத்து தான் நீங்க அதை எப்படி அந்த வாசலை சரிவர அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக ஃபுல் என்ட்ரன்ஸா இப்போ ஒரு கிச்சன் சில இடங்கள்ல பெரிதாக அமைச்சிருப்பாங்க, அது ஃபுல் ஓப்பனா வைக்க முடியாது இல்லையா. இது போல நம்ம அதை அனலைஸ் பண்ணி இதெல்லாம் போன்லயே கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. அதனால நீங்க உங்க வீடு சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து பார்ப்பதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் ஆணித்தனமா தெரிவிக்கிறேன். எவ்வளவோ செலவுகள், நிறைய இழப்புகள், நிறைய ஆபத்துகள், விபத்துகள், இது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வீடுகள்லையும் நான் போய் பார்க்கும்போது அவங்க படக்கூடிய ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால அப்படி தேவையில்லாத செலவுகளை நம்ம பண்றதை விட வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக நீங்க ஒரு 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 சின்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உணரணும் அப்படின்னா நிச்சயமா அந்த வாஸ்து உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.